வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு நியூ புக்குக்கு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 2க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இயல் 1க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ போட்டிருப்போம். அதை இன்னும் நீங்கள் பார்க்காதிருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் பாக்ஸ் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் புக்குக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் தமிழ் சொல் தருக, கலைச்சொல் அறிக, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸுமே வந்து கவர் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் இதை தாண்டி எங்கேயுமே போய் படிக்க தேவையில்லை. வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க, ஓகேவா? ஓகே, இயல் 2ல் முதல் பாடம் சிலப்பதிகாரம் இருக்கும். இதற்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? விடை சேரர். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று பாடலை இயற்றியவர் யார்? விடை இளங்கோவடிகள். அதே மாதிரி மேக்சிமம் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் இந்த மாதிரி லைன் வந்ததே அப்படின்னாலே அது சிலப்பதிகாரமாக தான் இருக்கும், ஓகேவா? அதோட ஆசிரியர் இளங்கோவடிகள். ஆத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் யார்? விடை சோழர். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? விடை சோழர். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று எது? விடை சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் எவை? விடை சிலப்பதிகாரம், மணிமேகலை. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எது? விடை சிலப்பதிகாரம். புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. கழுத்தில் சூடுவது டேஸ்? விடை தார். தார் என்பதற்கான பொருள் மாலை, கழுத்தில் அணிவாங்க இல்லையா அந்த மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் டேஸ்? விடை ஞாயிறு. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் எது? விடை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பாடத்தில் உள்ள சொற்பொருள் தருக பாருங்க. திங்கள் என்பதற்கான பொருள்? விடை நிலவு. கொங்கு என்பதற்கான பொருள்? மகரந்தம். அலர் என்பதற்கான பொருள்? மலர்தல். திகிரி என்பதற்கான பொருள்? ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்பதற்கான பொருள்? பொன்மயமான சிகரத்தில். மேரு என்பதற்கான பொருள்? இமயமலை. நாமநீர் என்பதற்கான பொருள்? அச்சம் தரும் கடல். அலி என்பதற்கான பொருள்? கருணை. சிலப்பதிகாரத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்? ஆப்ஷன் ஏ வெண்கூட்டல் குடை, ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை, ஆப்ஷன் சி வெண்கூட்டல் குடை, ஆப்ஷன் டி வெம்மை கூட்டல் குடைன்னு கொடுத்துருக்காங்க. இது பண்பு தொகையில் வருது, ஸோ அது மை விகுதி பெற்றுதான் பிரியும். அப்போ ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை என்று பிரியும். பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்? விடை ஆப்ஷன் ஏ பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ்? விடை ஆப்ஷன் சி கொங்கலர். அடுத்தது காணி நிலம் பாடத்திற்கான கேள்விகள் பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? விடை பாரதியார். காணி என்ற சொல் டேஸ் குறிக்கும்? விடை நில அளவை குறிக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்ற சொல்லின் பொருள்? விடை உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? விடை பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் யாது? விடை சுப்பிரமணியன்.
சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் டேஸ் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். விடை பாரதி 11வது வயதில். மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர் யார்? விடை பாரதியார். பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பாரதியார். கண்ணன் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பாரதியார். குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பாரதியார். காணி நிலம் பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் பி கேணி. சித்தம் என்பதன் பொருள் டேஸ். விடை ஆப்ஷன் ஏ உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். விடை ஆப்ஷன் ஏ அடுக்குகள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை ஆப்ஷன் பி நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் டி முத்துச்சுடர். இந்த ஈச் அப்படிங்கிறது கட்டாயம் வரணும். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் சி நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச்சுடர் போல தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள் அதாவது மாளிகைகளை சொல்றாங்க, சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்ற சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆப்ஷனை கேட்டிருந்தாங்கன்னா 312 அப்படிங்கிறது வரும். அடுத்த பாடம் சிறகின் ஓசைக்கான கேள்விகள் பார்க்கலாம். பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர். விடை வலசை போதல். பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? விடை நீர்வாழ் பறவைகள். பறவைகள் எந்த காரணத்திற்காக இடம்பெயர்கின்றன? விடை உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இந்த காரணத்திற்காக இடம்பெயர்கின்றன. பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? விடை நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். பறவைகள் வடக்கிலிருந்து டேஸ் நோக்கியும் மேற்கிலிருந்து டேஸ் நோக்கியும் வலசை போகின்றன. விடை தெற்கு கிழக்கு. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. சிறகடிக்காமல் கடல்களையும் தாண்டி பறக்கும் பறவை எது? விடை கப்பல் பறவை. கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஸ் கிலோமீட்டர் வரை பறக்கும். விடை 400 கிலோமீட்டர். கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எது? விடை கப்பல் பறவை. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை இயற்றியவர் யார்? விடை சத்திமுத்து புலவர். தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவிர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் யார்? விடை சத்திமுத்து புலவர். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு டேஸ் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விடை செங்கால் நாராய். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? விடை சிட்டுக்குருவி. ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி டேஸ் நிறத்தில் இருக்கும். அவற்றின் உடல் பகுதி அடர்பழுப்பாக இருக்கும். விடை கருப்பு. அதோட தொண்டை பகுதி எந்த நிறத்தில் இருக்கும்னு கேட்டாக்க கருப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய டேஸ் நிறத்தில் இருக்கும். விடை மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடை காக்கும்? விடை 14 நாட்கள். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? விடை துருவ பகுதியில். பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் யார்? விடை சத்திமுத்து புலவர். சத்திமுத்து புலவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்? விடை 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றது? விடை 4000 மீட்டர். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் ஆகும்? விடை 10 முதல் 13 வருடங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? விடை டாக்டர் சலீம் அலி.
இந்தியாவில் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்? விடை சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? விடை சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது? விடை ஆர்டிகாலா. பறவை பற்றிய படிப்பின் பெயர்? விடை ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் தினம்? விடை மார்ச் 20 அன்று அனுசரிக்கப்பட்டது. சிறகின் ஓசைக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்? விடை ஆப்ஷன் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்? விடை ஆப்ஷன் பி வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது டேஸ்? விடை ஆப்ஷன் ஏ தரை இறங்கும். வலி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ்? விடை ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி வழித்தடம். ஓகேவா, அது டி வழித்திடம்னு இருக்கு. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி வழித்தடம். அடுத்த பாடம் கிழவனும் கடலும். இதற்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? விடை 1954ஆம் ஆண்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன அப்படின்னா, கிழவனும் கடலும் என்பது ஒரு புதினம், அதுவும் ஆங்கில புதினம். ஓகேவா, கிழவனும் கடலும் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? விடை ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த 2 கொஸ்டினுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபைனலா இலக்கணம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இதற்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? விடை 2. அவை முதல் எழுத்து சார்பெழுத்து. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விடை 12. மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விடை 18. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விடை 30. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து? விடை முதல் எழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து எது? விடை முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துனாவே சார்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தும் ஒரு சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? விடை 10 வகைப்படும். அவை உயிர்மே, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஸ் எழுத்து தோன்றுகின்றது? விடை உயிர்மெய். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்? விடை முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. திருக்குறள். இயல் 2க்கான திருக்குறள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது? விடை திருக்குறள். 7 சொற்களில் மனிதருக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? விடை திருக்குறள். திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? விடை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார்? விடை திருவள்ளுவர். திருவள்ளுவர் எந்தெந்த அடைமொழியால் சிறப்பிக்கப்படுகிறார்? விடை தெய்வ புலவர், வான்புகழ் வள்ளுவர், பொய்யில் புலவர். அது மட்டும் இல்லாமல் நாயனார், தேவர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஆனால் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. திருக்குறளின் 3 பிரிவுகள் எவை? விடை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. விடை திருக்குறள். அது மட்டுமின்றி இதை அறநூல் என்றும் அழைப்பார்கள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது? விடை 133. திருக்குறளில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? விடை 1330.
வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது? விடை திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். விடை உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து, முப்பால். திருக்குறள் டேஸ் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. விடை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. லெசனுக்கு பின்னாடி இந்த இயலுக்கு பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு. விடை 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். புல் என்பதன் வேறு பெயர் என்ன? விடை பறவை. தமிழ் சொல் தருக. கான்டினென்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? விடை கண்டம். கிளைமேட் என்பதன் தமிழ் சொல் என்ன? விடை வானிலை. மிக்ரேஷன் என்பதன் தமிழ் சொல் என்ன? விடை வலசை போதல். கிராவிடேஷனல் என்பதன் தமிழ் சொல் என்ன? விடை புவியீர்ப்பு புலம். திருக்குறளுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. திருக்குறள் ரிலேட்டடாகவே கேட்டிருப்பாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஸ். விடை அறிவுடைய மக்கள். திருக்குறளை ஒரு டைம் படிச்சு பாருங்க. அப்படிதான் திருக்குறள் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியும். ஒருவருக்கு சிறந்த அணி டேஸ். விடை ஆப்ஷன் சி இன்சொல். இனிமையான சொல் பேசுவதே ஒருவருக்கு சிறந்த அணி. பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. திருக்குறள் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல லைன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன வார்த்தை வரணுமோ அதை நாம் தான் கண்டுபிடிச்சி எழுதணும். ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இனிய டேஸ் எண்ணாத கூறல் கனையிருப்ப டேஸ் கவர்ந்தற்று. விடை இனிய உளவாக இன்னாத கூறல் கனையிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் டேஸ் தமக்குரியர் அன்புடையார் டேஸ் உரியர் பிறர்க்கு. விடை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதற்கான பொருள் என்ன? அன்பில்லாதவங்க எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ அன்புடையாரோ தன்னுடைய உடல் கூட மற்றவருக்கு உரியது என்று சொல்லுவாங்களாம். அதற்கு தான் இதற்கான பொருள். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் இயல் 2க்கு கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு புக் பேக்கில் இருந்தும். அது மட்டும் இல்லாமல் புக்குக்கு பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? தமிழ் சொல் தருக, இந்த ரியோ நகரில் நடந்த அந்த இது கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுவுமே பார்த்தாச்சு. ப்ளஸ் திருக்குறளுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸுமே பார்த்தாச்சு. இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போய் படிக்க தேவையில்லை. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஒன் டைம் புக்கை நல்லா படிச்சுட்டு திரும்ப வந்து இந்த வீடியோவை எகெயின் கேளுங்க போதும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.